ஓல்டு வாஷ்ரூம் பெட்ல சிங்கார கார்டன் 4வது தெருவுல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் ஹோல்சேல் ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இதோட ரேட் மட்டும் சொல்லிடுறேன். just 145 rupees தரேன். 145 27ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை வந்து ஓபன் பண்றாரு. ஜிப்பர் புது மாடல் பாருங்க எப்படி இருக்குங்க. இதுல வந்து சார் இது பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கும் சார். சூப்பரா இருக்கு. M L XL 27 28 29 இந்த 3 நாள் மட்டும் இந்த டி-ஷர்ட் வந்து நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. இது மார்க்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 190 rupees மேல தான் இருக்கும். அது கம்மி இருக்காது. ஏன்னா GSM வந்து ஹெவியா இருக்கும். ஃபுல் ஹேண்ட் இது. சோ மேல நிக்காண்ட ரிப், பாட்டம் ரிப், ஹேண்ட்ஸ்ல ரிப். அதனால உங்களுக்கு இது குவாலிட்டியா இருக்கு. அப்புறம் ஊட்டி பாருங்க. ஊட்டி வந்து ப்ளைன் இருக்கு. இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கு. ஓகே. பிரிண்ட் வந்து ஒரு 5 கலர் இருக்கு. ப்ளைன்லயே ஒரு 5 கலர் இருக்கு. ஜஸ்ட் 145 rupees மட்டும் தான் இந்த டி-ஷர்ட் வந்து நம்ம சேனலுக்காக கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. பேக் பிரிண்ட் சார். பேக் பிரிண்ட். பேக் பிரிண்ட் சும்மா சாதாரணமா தான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு 2 மாடல். ஓகே ஓகே. இது ஃபுல்லாவே பேக் பிரிண்ட் தான். சோ இது ஃபுல்லாவேவா? ஃபுல்லா பேக் பிரிண்ட் தான். அப்படியே கஸ்டமரோட சைஸ் என்ன சைஸ் வந்து எடுத்துக்கலாம். L வேணா L எடுத்துக்கலாம். XL வேணா XL எடுத்துக்கலாம். WXL வேணா WXL எடுத்துக்கலாம். ஓ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல செட்டா வேணா செட்டா வேணா எடுத்துக்கலாம். கஸ்டமரோட சைஸ் தான். நம்மளோட சைஸ் கிடையாது. சூப்பரா இருக்கு இது ஹோல்சேல். ஆமா ஹோல்சேல் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். சரி. சில பேர் என்ன பண்ணா செட் வைஸ் தான் எடுக்கணும். அத செட்டா தான் எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து எப்படினா Lனா L மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எனக்கு L ல வந்து 30 பீஸ் வேணும். நான் L 30 கொடுத்துடலாம். ஆனா WXL மட்டும் வேணும்னா WXL கூட கொடுத்துடலாம். சூப்பர் சார். ஆனா சில ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா செட் போட்டா செட் ஓடாது. ஆமா. M தங்கிடும். சில இடத்துல வந்து XL தங்கும். ஓகே. L தங்கும். எனக்கு இவ்வளவு பீஸ் இந்த இது வேணும் நான் பீஸ்ங்கறா அப்படி கூட கொடுத்துடலாம். ஓகே फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஓல்டு வாஷ்ரூம் பெட்ல சிங்கார கார்டன் 4வது தெருவுல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் ஹோல்சேல் ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல பிஸ்தா பாய்ஸ் ரீட்டைல் ஷாப் போட்டுட்டு இருந்தோம். நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் தொடர்ந்து சார் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்ல பிஸ்தா பாய்ஸ் ஹோல்சேல் ஷாப் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ ஓபன் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை வந்து ஓபன் பண்றாரு. ஸோ ஓப்பனிங்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டி-ஷர்ட்ஸ் சம்மர் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். பிஸ்தா பாய்ஸ்ல டி-ஷர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோல்சேல் ஷாப்ல பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் நிறையவே இருக்கு. இன்னும் ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே போக போக பக்காவா வந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 27 ஓப்பனு 27 28 29 இந்த 3 நாள் மட்டும் இந்த டி-ஷர்ட் வந்து நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. இது மார்க்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 190 rupees மேல தான் இருக்கும். அது கம்மி இருக்காது. ஏன்னா GSM வந்து ஹெவியா இருக்கும். ஃபுல் ஹேண்ட் இது. ஸோ மேல நிக்காண்ட ரிப், பாட்டம் ரிப், ஹேண்ட்ஸ்ல ரிப். அதனால உங்களுக்கு இது குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 145 rupees மட்டும் தான் இந்த டி-ஷர்ட் வந்து நம்ம சேனலுக்காக கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். பட் நீங்க ஷாப் வந்து வச்சிருக்கணும். ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கு இங்க வர முடியாது. இது யார் யாரெல்லாம் மென்ஸ்வேர் ஷாப் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு பர்டிகுலரா L சைஸ்ல வேணும், XL சைஸ்ல வேணும், XXL சைஸ்ல வேணும், இல்ல எனக்கு செட்டா தான் வேணும், எப்படி வேணுமோ அப்படி நீங்க இங்க பை பண்ணிக்கலாம். நீங்க ஹோல்சேல் ஷாப் போனாவே இந்த மாதிரி செட்டா தான் வாங்க சொல்லுவாங்க. இப்போ ML XLனா அந்த செட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிஸ்தா பாய்ஸ் ஹோல்சேல் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்க தனியாவே எடுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் சர்வீஸ் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு டீடைலா பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். நான் சூப்பரா இருக்கேன். ஓகே. செட்டப்லாம் மாத்திட்டீங்க. ஹோல்சேல் கடை சார். ஹோல்சேல். ஓகே. ஹோல்சேல் வந்து நம்ம ராயபுரம் இருக்குல. ஆமா. அங்க வச்சிருக்கேன். MC ரோட்ல தான் வச்சிருக்கேன். MC ரோட். எக்ஸாக்ட் லொகேஷன்னா எப்படி சார் வரணும்? எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா MC ரோட் வந்து மசூதி ஒன்னு இருக்கு சார். மசூதியை தாண்டி வந்தா முத்துமாரியம்மன் கோயில் இருக்கும். ஓகே. முத்துமாரியம்மன் ரோட். ஓகே ஓகே. இது ரோட் வந்தாவே நம்ம ஷாப் பார்த்தாவே தெரிஞ்சு வெளிய போர்ட் போட்டுறோம். பிஸ்தா பாய்ஸ்னாவே ஷாப் தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. சரி சார். இப்போ நம்ம ரீட்டைல் பாத்துறோம் தினாலா. அதுலயே நல்ல ஆஃபர்ஸ் பயங்கரமா கொடுத்திருந்தீங்க. கண்டிப்பா. சோ இப்போ ஹோல்சேல் இறங்கிட்டீங்க. ஹோல்சேல் ஆஃபர்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் சார். ஓகே. கஸ்டமர் மெயினாவே அதனால தான் சார் ஹோல்சேல் தந்திருக்கான். ஓகே ஓகே. சூப்பர். ஷாப் வந்து பெஸ்டா பண்ணனும்ன்றனால தான் ஹோல்சேல் போட்டுருக்கேன். ஓகே. நம்ம எப்படி கான்செப்ட் பண்ணுமோ அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணி கொடுப்போம். சரி. நிறைய ஆஃபர் கொடுக்குறேன். ஓபன் பண்ணி 3 நாள் வியாழன் வெள்ளி சனி 3 நாள் ஆஃபர் கொடுக்குறேன். ஓகே. ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 பீஸ் கிட்ட இருக்கு. 2500 பீஸ் கிட்ட இருக்கு. ஓகே. ஃபுல் ஹேண்ட். இது வந்து பெஸ்ட் ரேட் கொடுக்குறேன். இதோட ரேட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே. இது ஃபேப்ரிக் பாத்துங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு சார். சாஃப்ட்டா இருக்கு. ரிப் பாருங்க. இல்ல விண்டருக்கு நல்லா இருக்குமே. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 8 கலர் கிட்ட இருக்கு. 8 கலர். 8 கலருமே 8 டிஃபரண்டான மாடல் வரும். மாடல். ஓகே ஓகே. இதோட ரேட் மட்டும் சொல்லிறேன். just 145 rupees தரேன். 145. ஆமா. இதுவா? ஆமா. இது ரேட் வந்து அந்த ரேட் கொடுக்குறேன். ஓகே. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா S M L XL XXL. ஓகே. XXL வரைக்கும் இருக்கு. ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பர் மாடல் இருக்கு. இதெல்லாம் ரேட் சொல்ல வேணாம். ஓகே. இதுல வந்து ஃபுல் ஹேண்ட் இருக்கு. இதுல டவுன் ஷோல்டர் இருக்கு இந்த ஃபேப்ரிக்ல. ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பர் புது மாடல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுல வந்து என்ன சார் இது பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கும் சார். சூப்பரா இருக்கு. M L XL. இதுல வந்து மொத்தம் ஒரு 5 கலர் இருக்கு. சரி. இது ஒரு மாடல். ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து இது ஒரு ஃபுல் ஹேண்ட் மாடல். ஓகே ஓகே. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா GSM நல்லா இருக்கு சார். குவாலிட்டி நல்லா இருக்கு சார். இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ML XL கொடுக்குறோம். ML XL. ஓகே. ML XL கொடுக்குறோம். பேக் பிரிண்ட் வருது அதுல. ஓகே. அதுக்கு அப்புறம் ஊட்டி பாருங்க. ஊட்டி வந்து ப்ளைன் இருக்கு. இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கு. ஓகே.
பிரிண்ட் வந்து ஒரு 5 கலர் இருக்கு, ம். பிளைன்லயே ஒரு 5 கலர் இருக்கு. 5 கலர் இருக்கு. ஆமா. ஓகே ஹூடி சூப்பர். அதுக்கப்புறம் பிளைன் டிஷர்ட். இது பிளைனா? ஓகே இந்த ஃபுல் அண்ட் தொட்டு பிளைன். பாருங்க எப்படி இருக்குன்னு. சார் கிளாத் சூப்பரா இருக்கு சார். ஃபேப்ரிக் பாக்குறத விட தொட்டு பார்த்தா தான் ஃபீல் தெரியும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா ஜிஎஸ்எம்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. நல்லா வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரேட் கொடுக்குறேன். இது பிரீமியம் ஷாப்லயே விக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி அந்த குவாலிட்டி. அளவு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கலர் இருக்கு. ஓகே yellow ஒன்னு, நேவி ப்ளூ ஒன்னு, Okay. black ஒன்னு, இந்த ஐஸ் ப்ளூ ஒன்னு, ஆஷ் கலர் ஒன்னு இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பேக் பிரிண்ட் சார். பேக் பிரிண்ட். பேக் பிரிண்ட் சும்மா சாதாரணமா தான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 2 மாடல். ஓகே ஓகே. இது ஃபுல்லாவே பேக் பிரிண்ட் தான். சோ இது ஃபுல்லாவேவா? ஃபுல்லா பேக் பிரிண்ட் தான் அப்படியே. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 4000 பீஸ் வச்சிருக்கேன். ம். வேற லெவல்ல கொடுக்குறேன் ரேட். ஓகே. சூப்பர் ரேட் கொடுக்குறேன். 4000 பீஸ் இருக்கா? ஓகே. நாங்க ஜிப்பர். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் காட்டுனீங்க. இது வந்து பிளைனா? ஆமா. ஓகே நல்லா இருக்கு சார் ஜிப்பர். இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கொடுக்குறேன். டபுள் எக்ஸ்எல். கஸ்டமரோட சைஸ் என்ன சைஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். ம். L வேணா L எடுத்துக்கலாம், ஆ. XL வேணா XL எடுத்துக்கலாம், டபுள் எக்ஸ்எல் வேணா டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம். ஓ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல செட்டா வேணா கூட செட்டா வேணா கூட எடுத்துக்கலாம். ஓ கஸ்டமரோட சாய்ஸ் தான், நம்மளோட சாய்ஸே கிடையாது. சூப்பரா இருக்கு இது ஹோல்சேல்ல. ஆமா ஆ சார், நம்மளும் அப்படிதான் சார் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. ஓகே. சரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். ரீட்டைல்ல வந்து ஹோல்சேல் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். சரி. சில பேர் என்ன பண்ணாங்க, செட் வைஸ் தான் எடுக்கணும். அதான் செட்டா தான் எடுக்கணும் அப்படினு சொல்லுவாங்க. கிடையாது என்கிட்ட. என்கிட்ட வந்து எப்படின்னா எல்லுனா எல்லு மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எனக்கு எல்லுல வந்து 30 பீஸ் வேணும். நான் எல்லுல 30 கொடுத்துடலாம். ஓ ஆனா டபுள்ஸ் மட்டும் வேணும்னு கேட்டாலும் டபுள்ஸ் கூட கொடுத்துடலாம். சூப்பர் சார் ஆனா சூப்பர் சில சார். ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா செட் போட்டா செட் ஓடாது. ஆமா. எம் தங்கிடும். ஆ சில இடத்துல வந்து எக்ஸல் தங்கும், ஓகே. எல் தங்கும். ஆனா எனக்கு இவ்வளவு பீஸ் இந்த இதோ வேணும் நான் பீஸ்ங்கற அப்படி கூட கொடுத்துடலாம். ஓகே 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 சூப்பர் சார். பிரீமியமா இருக்கும் சார். குவாலிட்டி நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கும். குவாலிட்டி எல்லாம் எக்ஸலென்ட். டி-ஷர்ட்லாம் பேக் பாருங்க. பேக் பிரிண்ட் வித்தியாசமா இருக்கு. சோ ஒன்லி டி-ஷர்ட் தான் ஃபுல்லாவா சார்? டி-ஷர்ட் மட்டும் தான் சார். ஓகே. லாஸ்ட்ல போன்ல ஒரு மாடல் காட்டுறேன். சரி. பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. டி-ஷர்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. பரவாயில்ல. டி-ஷர்ட்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஏய் இது பாரு சார், இது சூப்பரா இருக்கு சார். நெக் அண்ட் ஃபுல்லா சார் பண்டல்லாம் வந்து ஆன் தி வேல இருக்கு. ஓகே. சும்மா சாம்பிள் வாவ் பேக் பிரிண்ட் சார். பேக் பிரிண்ட் காட்டுங்களேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு சார் பிரிண்ட். எல்லாமே பஃப் தான் சார். ஓஹோ பிரிண்ட் உடையாது சார். சூப்பரா இருக்கு சார். பிரிண்ட் உடையாது. செம்ம செம்ம. நம்ம ரீட்டைல் ஷாப்ல எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஹோல்சேல்ல தெளிவா கொடுக்கலாம். ஓகே சூப்பர். நல்லா வித்தியாசமா இருக்கு மாடல்ஸ் எல்லாமே. நாங்க இத பாருங்க. ஸ்லீவ்லெஸ்ஸா? ஸ்லீவ்லெஸ் இது ஒண்ணு. சும்மா சாம்பிள் மாடல் காட்டுறது இது ஒண்ணு. சரி. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒன்னு காட்டுறேன் பாருங்க. ஓகே. ஸ்லீவ்லெஸ் வந்து ஃப்ரண்ட்ல கேப் கை ஒரு இது போடலாம். சூப்பரா இருக்கு சார். இது Woody type இருக்கும். அதான் ஸ்லீவ்லெஸ்ல உடி டைப் ரைட். இது எல்லாமே ரேட் சீப் சார். இது எல்லாமே ரேட் சீப்பா. ஓகே ஓகே. ஹோல்சேல்னால ரேட் சொல்ல. ஆமா அதனால தான் சொல்ல. இல்ல இன்னத்துக்கு ரேட் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஓகே. ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன சார் உங்ககிட்ட டி-ஷர்ட்ல? சார் இப்போ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 145 வந்து 145. லாஸ்ட் 110 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே 110 ல இருந்து ஸ்டார்ட். ஷார்ட்ஸ் வந்து 110 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. டி-ஷர்ட் வந்து 145 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டி-ஷர்ட் போக போக 100 ரூபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். Okay. ஏன்னா நம்ம புதுசா இப்போ என்டர் அதான், ஆகுது சார். ஓகே. ஸ்டார்டிங் பண்றதே எல்லாமே வந்து பக்கா பிரீமியமா செட் பண்ணி சரி கொடுத்துருக்காங்க. சரி. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி பாக்கும்போது நான் இதுவும் இப்படிதான் இருக்குதுன்னு அந்த மைண்ட் அந்த கஸ்டமர் போக சரி சரி. ஓகே ஓகே. கொடுக்கும்போதே பிரீமியமா கொடுக்கலாம். 100 ரூபாய் கஸ்டமர் டி-ஷர்ட் எனக்கு வேணும் அவர் ரெஃபர் பண்ணாங்கன்னா அதுவும் நம்ம இறக்கி கொடுத்தலாம். அது ஒண்ணும் பிரச்சனை ஓகே இல்லை. ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. இது ஒரு ஸ்லீவ்லெஸ்லயே ஸ்லீவ்லெஸ். அது மங்கி டைப் ஸ்லீவ்லெஸ். இது நார்மல் ப்ளைன். ஓகே ஓகே. இது எப்படி இருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கு சார். ஸ்லீவ்லெஸ்லயே டிஃபரண்டா இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த இது காட்டணும்ல சார் பிரீமியமா ஒரு டி-ஷர்ட் பாத்தீங்க. ஆமா ஆமா. அதுல வந்து இது ஒரு ப்ளைன். ஓகே. இது ஓபன் பண்ணி காட்டுற மாதிரி பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. கலர் நல்லா இருக்கு சார். சார் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு யாரும் நினைக்கலாம். கண்டிப்பா. ரேட் வந்து நம்ம எப்படி ஷாப்ல நான் எப்படி ரீட்டைல் ஷாப்ல சேல் பண்றனோ இதே மாதிரி தான் அதே ஹோல்சேல். மாதிரி தான் நீங்க தாராளமா பண்ணலாம். சின்ன சின்ன ஷாப்புக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் இருக்கும் இனிமேல். வேற லெவல்ல கொடுத்துடலாம் சார். ஆமா. பிரீமியமா இருக்கும் சார். குவாலிட்டி குவாலிட்டி தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தாவே தெரியுது. அது எது தொட்டு பாக்குறது சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. எக்ஸல் இது. எக்ஸல். ஓகே. நாங்க ஜிப்பர் மாடல் இது ஒன்னு பாருங்க. இது எப்படி இது பாருங்க. இந்த குவாலிட்டி பாருங்க. ஓகே. ஏய் இந்த ஃபேப்ரிக் டிஃபரண்டா இருக்கு சார். பாருங்க செல்ஃப் மார்க்கெட் ரேட் ரொம்ப சீப் சார் இது. ஓகே. எவ்வளவு கம்மியா இருக்கும் மார்க்கெட் ரேட்டோட? 250 வித்தாங்கன்னா 50% லாபம் சார். ஓ 250 க்கு 50%. 250 தான் நான் கம்மியா சொல்றேன். 50% லாபம். அதனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி சரி. சேல்ஸ் பண்ணவே ஓகே நான் ஓகே. பேசி சொல்றேன். ம் தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு லாபம். ப்ராஃபிட் இல்லாம பண்ணவே முடியாது. கண்டிப்பா. ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட். அந்த அளவுக்கு செட் பண்ணி தரோம் கஸ்டமர். சரி. போக போக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதான் வந்திருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட்டும் அந்த அளவுக்கு வேற லெவல்ல பண்ணி தரோம். கண்டிப்பா சார். நிறையவே இருக்கு. ஓகே. எடுக்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல. ரீட்டைல்ல தான் கட கட கடன்னு எடுத்து காட்டுறேன். ஷாப் வந்து நாளைக்கு தான் ஓபன். நாளைக்கு Thursday. ஆமா. நாளைக்கு காலையில ஓபன். என்ன ஏதோ ஆஃபர் சொன்னீங்களா? ஆஃபர் சொல்லல இது வரைக்கும் சார். ஆஃபர் அது ஒரு பீஸ் அந்த ஒரு மாடல் மட்டும் ஆஃபர் கொடுத்துறோம் சார். அந்த ஒரு மாடல் எதுமே ரேட் சொல்லல சார். ஓகே. ஆனா ரேட் சீப்பா தான் இருக்கும். சீப்பா தான் இருக்கும். மார்க்கெட்டை விட பெஸ்ட் ரேட்டா தான் கொடுப்போம். நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணா பெஸ்டா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணி தரேன். சூப்பர். நான் இது எப்படி இது பாருங்க. கலர் நல்லா இருக்கு சார். கலர் பாருங்க. லாவெண்டர் கலர் வேற லெவல்ல இருக்கும். நல்லா இருக்குது. டிசைனே சூப்பரா இருக்கு. இதோட ரேட் மார்க்கெட்ல வந்து ஹெவி ரேட்.
220 கிட்ட போகுது. ஆமா 200 மேல தான் சரிங்களா? இதையே அவங்க எத்தனை 250 சேல்ஸ் பண்ணாங்கன்னா 60% லாபம். 60%? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அப்ப மென்ஸ்வேர் மேல் தைரியமா ஓபன் பண்ணலாம் போல. உங்களை நம்பி தாராளமா 20 30 இல்ல 60க்கு போயிட்டீங்க. தாராளமா பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டை அண்ட் டை சார். டை அண்ட் டையா? டை அண்ட் டை. இது ஒரே கலர் தான். நல்லா இருக்கு கலர். இது ஒரே கலர் தான், Black. ஓகே. Blackல வந்து 4 பிரிண்ட் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. ஹெவி ஜிஎஸ்எம் சார். நல்லா இருக்கு சார். ஃபேப்ரிக் நல்லா இருக்கு சார். ஹெவி குவாலிட்டி இது. அதான் சூப்பரா இருக்கு. 190 ஜிஎஸ்எம் அது கிடையாது இது. இது வந்து பாத்தீங்கன்னா 240 வரும். அதான் ஜிஎஸ்எம் அதிகமா தான் இருக்கும். இதுல வந்து ஒரே கலர் தான். 4 பிரிண்ட் வரும். 4 பிரிண்ட் வரும். ஓகே. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா M L XL. ஓகே. அது வந்து இது வந்து ஃபுல்லாவே அசார்டட் பீஸ் தான் சார். இது வந்து செட் வைஸ் கிடையாது. ஓகே. உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமா வந்து பாத்தீங்கன்னா XL L XL double XL. ஓகே. என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. அந்த சைஸ்ல என்ன சைஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் இல்ல. ஓகே ஓகே. இது ஃபுல்லா அசார்டட் தான். குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் தரமா. குவாலிட்டி எல்லாம் நீங்க காட்டுன வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே தரமா இருக்கு. இது மார்க்கெட் ரேட் வந்து சூப்பரா இருக்கு சார். மார்க்கெட் ரேட் வந்து 290 ரூபாய் சார். இதுவா? மார்க்கெட் ரேட் 290 ரூபாய். அதான் ஜிஎஸ்எம் ஹெவியா இருக்குல்ல. நான் கொடுக்கிறது கம்மி சார். ஓகே. நான் கொடுக்குற ரேட் சொல்லல. அதான் ஏன்னா அவங்க எடுத்து கடையில ரீட்டைல் வச்சு வியாபாரம் விக்கணும்ல. ரைட். கேட்க கூடாது. அதான் ஒண்ணு ஒரு டைம்ல பண்ணோம். அதுக்கே பல அத நான் சொல்ல விரும்பல. இப்போ சரி, நான் எல்லாருக்கும் வந்து என்ன மாதிரி ரீட்டைல் ஷாப் உள்ள வச்சிருக்கேன். தாராளமா பண்ணலாம். யாராவது ஷாப் ஓபன் பண்ணுமா தாராளமா வாங்க. கண்டிப்பா எப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசினாவே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஆமா இவ்வளவுதான் ப்ராஃபிட் வச்சு சம்பாதிக்கணும் யாருமே கிடையாது. அதான் 30 ரூபாய் வச்சா லாபம் தான். 30 ரூபாய் வச்சா 100 பீஸ் அடிக்கலாம் ஒரு நாளைக்கு. 100 ரூபாய் வச்சா ஒரு பீஸ் தான் அடிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் உண்மை. இதுதான் ஃபேக்ட். வேற எதுமே குவாண்டிட்டி அதிகமா வச்சு மார்ஜின் கம்மியா வச்சு லாபம் கம்மியா பார்த்தா உங்களுக்கு வந்து தாராளமா ஒரு நாளைக்கு போகும். 50 பீஸ் அடிக்கிற இடத்துல 100 பீஸ் அடிச்சலாம். கண்டிப்பா. நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒரு பீஸ் வச்சுக்கணும்னா 2 பீஸ் தான் விற்க முடியும். அதான். அதனால சில பேர் என்ன வராங்க, என்னால வியாபாரம் பண்ண முடியல. அந்த மாதிரி மைண்ட் தாட் போகாதீங்க. யாராவது வேணுமா ஐடியா வேணுமா தாராளமா ஃபோன் பண்ணுங்க. இல்லையா வாங்க நேரா கடைக்கு வாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஓகே ஓகே. சூப்பர். இது வரைக்கும் சும்மா சாம்பிள் மட்டும் தான் சார் காட்டியிருக்கேன். கலெக்ஷன்ஸ் வருது. ஒரு மாடல் ஒன்று வச்சிருக்கேன். ஓகே. அது இன்னைக்கு நாளைக்கு கடை ஓபன் பண்ணும்போது என் கடையில அது இருக்கும். ஓகே ஓகே. அது காட்டிடுறேன் பாருங்க. இப்போ கஸ்டமரோட லேபிள்ல பண்ணனும்னா அதுவும் பண்ணலாமா சார்? அது வந்து இப்போ நான் ஏதோ சொல்ல விரும்பல. ஓகே ஓகே. அதிகபட்சமா ஒரு வருஷம்லாம் கிடையாது. 3 மாசம் வச்சுனா நான் கண்டிப்பா அதுக்கு அப்புறமா அதுவும் பண்ணி ஆமா அதையும் பண்ணி கொடுத்துறோம் சார். ஓகே ஓகே ஓகே. ஷாப்போட டைமிங்ஸ்ல என்ன சார்? சார் மார்னிங் ஓபன் பண்றேன் சார். கரெக்ட்டா ஷார்ப்பா 10 மணிக்கு ஓபன் பண்ணுறேன். 10 மணிக்கு ஓபன் ஆயிடும். ஆமா 10 மணிக்கு ஓபன் பண்ணனா நைட் வந்து ஒரு 9 o'clock வரைக்கும் இருப்போம் சார் கடையில. ஓகே ஓகே ஓகே. சோ கொரியர் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணலாம். பண்ணலாம் சார். அதுவும் பண்ணலாம் சார். அதெல்லாம் பண்ணிடலாம். அதுவும் பண்றோம் சார். எதுவுமே இல்லன்னு சொல்ல மாட்டேன் சார். ஓகே. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஹோல்சேல் தான். ரீட்டைல் கிடையாது. ஓகே. சரிங்களா? ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து ரீட்டைல் வச்சு போறாங்க. கண்டிப்பா. சார் இந்த மாடல். ஓகே. நல்லா இருக்கு இது. நியூ மாடல் அது. சார் நியூ மாடல். ஓகே. இது வந்து கடை ஓபன் பண்ணும்போது நம்ம கடையில இருக்கும். சார் நல்லா இருக்கு சார். டி-ஷர்ட் பாருங்களா. சூப்பரா இருக்கும். செமையா இருக்கு. மோஸ்ட்லி வந்து ரேட் ஜாஸ்தி. நம்ம ரேட் கம்மியா பண்ணி கொடுத்துடலாம் சார். சூப்பர் சூப்பர். பிரீமியம் குவாலிட்டி தான் இது. ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து என்ன ஸ்டாக்கும் வருது. ஓகே. நிறைய பொருள் வந்துட்டே இருக்கும். ஓகே. சும்மா சாம்பிள் பண்ண தான் காட்டியிருக்கேன். ஓகே. கன்ஃபார்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாராளமா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணா புதுசா யாராவது ரீட்டைல் ஷாப் ஓபன் பண்ணா கூட பெனிஃபிட் அவங்களுக்கு நல்லா ப்ளஸ் பண்ணி தரேன் சார். கண்டிப்பா சார். ஷோர் சார். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. சார் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு. எல்லாமே ஒரு சாம்பிள் கலெக்ஷன் தான். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்கு. வீடியோல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொபைல்ல ஒரு டி-ஷர்ட் காட்டியிருப்பாரு. டிசைன் சூப்பரா இருக்கு. மொபைல்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நேர்ல இருந்ததுன்னா அப்படி இருக்கும் அந்த டிசைன். சூப்பரா இருக்கு. மார்க்கெட்ல இன்னும் அந்த டிசைன் வரல. நியூ டிசைன் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துரும். ஸோ நீங்க கண்டிப்பா நேர்ல வந்தீங்கன்னா அந்த டிசைன் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம காட்டின டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ட்ரெண்டிங் என்னதோ அந்த ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் நிறையவே இருக்கு. மெயினா குவாலிட்டி வந்து பிரீமியம் குவாலிட்டி தான். நீங்க மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்க ரேட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பிஸ்தா பாய்ஸ் பத்தி தெரியும். ரீட்டைல்லயே சூப்பர் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஹோல்சேல் வந்துட்டாரு. கண்டிப்பா இனிமேல் ரீட்டைல் ஷாப் யார் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பண்டிகை தான். அந்த அளவுக்கு ரேட் வந்து பெஸ்டா கொடுக்குறாரு. மார்ஜின் எல்லாம் சொல்லியிருப்பாரு 50% 60% வந்து நீங்க லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேட் எவ்வளவு கம்மியா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஹோல்சேல் வீடியோனால ரேட் சொல்லல. ஏதோ ஒரு ஐட்டம் மட்டும் ஆஃபர் ரேட் சொல்லியிருக்காரு 145 ருபீஸ். மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஆஃபர்ல தான் கொடுப்பாரு. நீங்க நேர்ல வாங்க. நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க. சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு. டி-ஷர்ட்ஸ் ஏன்னா இனிமேல் பாத்தீங்கன்னா உட்டீஸ் டி-ஷர்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு போகும். அதனால டி-ஷர்ட்ஸ் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆர்டிகல் உங்க ஷாப்ல போட்டீங்கன்னா நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பிசினஸ் நியூவா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் மென்ஸ்வேர் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க. நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு சார். அதை வச்சு நீங்க கண்டிப்பா மென்ஸ்வேர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணலாம். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க. ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.